பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வின் தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றினார்கள். பின்பு யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் அந்த கப்பலில் ஏற வேண்டும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. நிறைவான வாழ்வுக்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ஜும்ஆ கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவியவற்றை நமது வாழ்க்கையில் எடுத்தும் அவன் விளக்கியவற்றை சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அன்றாடம் தங்களது வாழ்க்கையுடன் தொடர்புபட்ட 8 அம்சங்கள் இருக்கின்றன. அவைகள் அவர்களுக்கு முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. ஆனால் அந்த விடயங்கள், அந்த அம்சங்கள் தேவையாக இருந்தாலும் கூட அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அல்லாஹுவின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியதாக அதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த 8 அம்சங்களும் என்னவென்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதா 24வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான்: குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாஉக்கும், உங்களது பெற்றோர்கள், வ அப்னாஉக்கும், உங்களது பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும், உங்களது சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களது மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும், உங்களது குடும்பத்தினர்கள், வ அம்வாலு நிக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உங்களது செல்வங்கள், சொத்துக்கள், வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, நஷ்டம் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய உங்களது வியாபாரம், வ மசாக்கினு தர்லௌனஹா,
நீங்கள் விரும்பி நேசித்து வாழக்கூடிய உங்களுடைய வீடு வாசல்கள், இந்த 8 அம்சங்களும் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அல்லாஹுவின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹுவின் தண்டனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அவனுடைய பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியதாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹ், அல்லாஹ் அவனுடைய தண்டனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், கெட்டவர்களுக்கு பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 8 அம்சங்களில் முதலாவது அம்சமாக இருக்கக்கூடியதுதான் உங்களது பெற்றோர்கள். உங்களது பெற்றோர்கள் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அல்லாஹுவின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியதாக நீங்கள் கருதினால் அல்லாஹுவின் தண்டனையை எதிர்பாருங்கள். எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுகின்றார்கள். தூதராக அனுப்பப்பட்டால் அவர்களுடைய பணி என்னவென்று சொன்னால் ஏகத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு முன்னால் ஏகத்துவத்துக்கு எதிரான ஒரு வேலை தன்னுடைய வீட்டிலே நடைபெறுகிறது. அது யார் என்று கேட்டால் தன்னை பெற்றெடுத்த தந்தை ஆசர் சிலைகளை வடித்து வியாபாரம் செய்வதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், ஏகத்துவத்தை தந்தைக்கு எற்றி வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய தந்தையும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் ஏகத்துவத்தை சுமந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக, மிக பணிவாக தன்னுடைய தந்தைக்கு எத்தி வைத்தார் என்பதை அல்லாஹ் சூரத்து மரியம் அந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு எவ்வாறு தஅவா செய்தார்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா. நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த வேதத்திலே நீர் நினைவு கூர்வீராக. அவர் ஒரு உண்மையாளராக இருந்தார், ஒரு நபியாகவும் இருந்தார் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 உபதேசங்களை தன்னுடைய தந்தைக்கு செய்கின்றார்கள். அந்த 4 உபதேசங்களையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார், இத் கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. அருமை தந்தையே, சுப்ஹானல்லாஹ், அருமை தந்தையே, பார்க்க முடியாத, கேட்க முடியாத, உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தர முடியாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள் என்று தந்தையிடத்திலே கேட்கின்றார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக் ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவியா. அருமை தந்தையே, உங்களுக்கு கொடுக்கப்படாத அறிவு ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் நேரான வழியை காண்பிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானுக்கு வழிபட வேண்டாம், ஷைத்தானை வணங்க வேண்டாம், நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். நான்காவதாக சொல்லுகின்றார்கள், யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. அருமை தந்தையே, ரஹ்மானிடமிருந்து வேதனை வந்து உங்களை பிடித்து நீங்கள் ஷைத்தானுடைய நண்பனாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்.
சுப்ஹானல்லாஹ். இந்த 4 உபதேசங்களை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை தந்தையே என்றுதான் பேசுகிறார். இவ்வாறு அழகான முறையில் தஅவா பணியை எத்தி வைத்த அந்த அருமை மகனுக்கு தந்தை சொன்ன பதில் என்னவென்பதை பாருங்கள். தந்தை சொல்லுகிறார், அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம் லஇன் லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக் வஹ்ஜுர்னி மலியா. இப்ராஹிமே, எங்களுடைய கடவுள்களை நீ புறக்கணிக்கின்றீரா? இந்த கொள்கையை நீ தவிர்ந்து கொள்ளாவிட்டால் உன்னை நான் கல்லெறிந்து கொண்டு விடுவேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டும் நீ விலகிவிடு, தூரத்தில் சென்று விடு என்று தந்தை சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். அழகான முறையில் தஅவா பணியை செய்த அந்த மகனுக்கு தந்தை என்ன செய்திருக்க வேண்டும்? வரவேற்றிருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? இந்த கொள்கையை விட்டு விடவில்லை என்று சொன்னால் உனக்கு நான் கல்லெறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்புதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டும் வெளியேறுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்துல் மும்தஹினா 4வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலும் அவர்களை பின்பற்றியவர்களிலும் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? இத் காலூ லிகௌமிஹிம், தங்களது கூட்டத்தினரை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன், உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகின்றீர்கள், அதை விட்டும் நாம் நீங்கிவிட்டோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்லாஉ அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹுவை நீங்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே விரோதமும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். அவர்களில் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை முற்படுத்துவதா தந்தையை முற்படுத்துவதா என்ற போராட்டத்தில் அவர்கள் அல்லாஹுவை முற்படுத்தினார்கள். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், இருந்தாலும் அல்லாஹுவை முற்படுத்தி வாழ்ந்தார்கள். அதனால் இன்று வரைக்கும், ஏன் கியாம நாள் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சம்பவங்கள் அவர்களுடைய செய்திகள் குர்ஆனிலே கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போன்று முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய தாய் இணை வைக்கக்கூடியவராக இருந்தார். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கு ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை எத்தி வைப்பார்கள். அதே வரிசையில் ஒரு நாள் தாய்க்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற பொழுது அந்த தாய் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டிவிட்டால், ஏசிவிட்டால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக கவலை ஏற்பட்டது. அழுத வண்ணமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, நபி அவர்களே, என்னுடைய தாய்க்கு நான் ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை பற்றி எத்தி வைப்பேன். அதே வரிசையில் இன்றைய தினம் சொன்ன பொழுது நான் வெறுக்கக்கூடிய உங்களுக்கு சில வார்த்தைகளை அந்த தாய் சொல்லிவிட்டால் எனக்கு தாங்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது சொல்லிவிட்டு சொன்னார்கள், நபியே, என்னுடைய தாய்க்கு நேர்வழி கிடைப்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, யா அல்லாஹ், அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நற்செய்தியை எடுத்துக்கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார்கள். வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது, வீட்டை நெருங்கிய பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால் சத்தம் கேட்கிறது. வீட்டுக்குள்ளிருந்து தாய் ஒரு சப்தத்தை போடுகிறாள், அபூ ஹுரைராவே வீட்டுக்குள் நுழைய வேண்டாம், கதவடியில் நின்று கொள் என்று சொல்லப்படுகிறது.
அபூ ஹுரைரா கதவடியிலே நின்று கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள் குளிக்கக்கூடிய சப்தம், தண்ணீர் விழக்கூடிய சப்தம் கேட்கிறது. சற்று நேரத்துக்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் குளித்துவிட்டு முக்காடை அணிந்து கொண்டு வந்து கதவை திறந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த கலிமாவை மொழிந்த பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மறுபடி அழுகை வந்தது. திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுகின்றார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், அபூ ஹுரைராவே, முன்பும் அழுது கொண்டு வந்தாய், இப்பொழுதும் அழுது கொண்டு வருகிறாய். நபி அவர்களே, உங்களது பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். என்னுடைய தாய் இஸ்லாத்தை தழுவிவிட்டாள் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு அது நல்ல காரியம் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா சந்தர்ப்பத்தை பயன்படுத்த விரும்புகிறார். நபி அவர்களே, இன்னும் ஒரு பிரார்த்தனை எங்களுக்கு செய்ய வேண்டும். என்ன பிரார்த்தனை என்று கேட்ட பொழுது, நபியே, என்னையும் என்னுடைய தாயையும் விசுவாசிகள் எல்லோரும் நேசிக்க வேண்டும், நாங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையும் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபமா குலிக முஃமினுன் யஸ்மஉ பி வலா யரானி இல்லா அஹப்பனி. உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த விசுவாசியாக இருந்தாலும் அவர் என்னை பார்த்திருக்க மாட்டார், என்னை கேள்விப்பட்டிருப்பார், ஆனால் என்னை நேசிப்பார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில், மதரசாக்களில், அதே போன்று இன்னும் மேடைகளில், எல்லா இடங்களிலும் அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா என்று சொல்லப்படுகிறது. ஆக கூடுதலான ஹதீஸ்களை மனநிமிட்ட சஹாபி யார் என்று கேட்டாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து தன்னுடைய தாய்க்காக வேண்டி ஏகத்துவத்தை எத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நாளுடன் 2 நாள் 3 நாள் சொன்னோம் கேட்கவில்லை என்று விட்டுவிடவில்லை, தொடர்ச்சியாக செய்தார்கள். இன்னும் ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய தாய் உங்களுக்கு இப்படி திட்டினார்கள் என்று சொல்லவில்லை, நான் விரும்பாத சில வார்த்தைகளை என்னுடைய தாய் சொன்னால் என்று மறைமுகமாக அதனை சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதரை முற்படுத்தி நடந்த காரணத்தினால் அவருடைய தாய்க்கும் கூட ஹிதாயத்து கிடைத்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், வ அப்னாஉக்கும், உங்களது பிள்ளைகள் அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அல்லாஹுவின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கப்பலை தயாரிக்கும்படி சொன்னான். அந்த சந்தர்ப்பத்திலே கடலும் கிடையாது, ஆறுகளும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஒன்றை சொன்னால், எங்களுடைய புத்திக்கு படாவிட்டாலும் அதனை செய்ய வேண்டும். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கவில்லை, தண்ணீரிலே கப்பலை தயாரித்தால் எவ்வாறு கப்பல் ஓடுவதென்று கேட்கவில்லை, அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றினார்கள். பின்பு யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் அந்த கப்பலில் ஏற வேண்டும், மற்றவர்கள் அனைவரும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள். பெற்ற பிள்ளை என்ற அந்த உணர்விலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வனாதா நூஹ் இப்னஹு வ கான ஃபீ மஅஸலின் யா புனைய இர்கப் மஅனா, ஒதுங்கி நின்ற தன்னுடைய மகனை பார்த்து, அருமை மகனே, எங்களுடன் இந்த கப்பலில் நீயும் ஏறிக்கொள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி, வலா தகுன் மஅல் காஃபிரீன், காஃபிர்களுடன் நீ சேர்ந்து விடாதே என்று சொன்னார். அப்பொழுது அவனும் பகுத்தறிவை பயன்படுத்தினான். கால சஆவி இலா ஜபலின் யஅஸிமுனி மினல் மா, தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய மலையில் நான் ஏறிக்கொள்வேன்,
அது என்னை பாதுகாக்கும் என்று சொன்னான். அப்பொழுதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ் இல்லா மர் ரஹிம். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர இன்றைய தினம் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தான், பூமியிலிருந்து நீர் ஊற்றுக்களை ஏற்பாடு செய்தான். அது பெரிய வெள்ளமாக மாறி வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரகீன், அந்த இரண்டு பேர்களுக்கும் மத்தியிலே அலை மோதி அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக மாறிவிட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளை என்ற கவலை இருந்தது. ஆனால் அவர்கள் ஏகத்துவத்தை விடவில்லை, அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள். பிள்ளை என்பதற்காக வேண்டி பிள்ளைக்கு சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வா பிள்ளையா என்ற போராட்டத்தில் அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள். அதனால் வெற்றியாளர்களில் அவர் கருதப்படுகின்றார் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே காஃபிர்களுக்கு சார்பாக நின்று போர் தொடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களின் பக்கம் நின்று போர் தொடுக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு மகனுக்கு பல சந்தர்ப்பங்கள் வந்தது. இருந்தாலும் தந்தை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மகன் தந்தையை கொலை செய்யவில்லை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அப்துர் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பின்பு இரண்டு பேர்களும் கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையிடத்திலே மகன் சொல்லுகிறார், அருமை தந்தையே, பத்ர் யுத்தத்தின் போது உங்களை நான் பல தடவைகள் கண்டேன், ஆனாலும் தந்தை என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் கொலை செய்யவில்லை என்று சொன்னார். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை கட்டி அணைத்து, உண்மையிலே நீதான் மகன் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? மகனே, அந்த இடத்தில் நான் உன்னை கண்டிருந்தால் கொலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தி இப்னு அபு ஷைபா அவர்கள் முஸன்னஃப் என்ற தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் ஹாக்கிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அல் முஸ்தத்ரக் என்ற தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய பலம் அப்படித்தான் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனா அல்லாஹ்வா என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள் என்ற செய்தியை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று மூன்றாவதாக வ இஹ்வானுக்கும், உங்களது சகோதரர்கள் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட, அல்லாஹ்வின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியவர்களாக கருதினால் அல்லாஹ்வின் தண்டனை எதிர்பாருங்கள். எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாறு நன்கு தெரிந்து வைத்திருக்கிறது. அவர்கள் மிகவும் கோபமுடையவர்கள், பெரியோரு வீரன், கொலை செய்வதற்கு முற்படக்கூடியவர். அப்படி ஒரு பெரிய வீரன் என்று தெரிந்தும் கூட ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் வரிசையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களின் சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவனும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு வீரன், அவருக்கு பயப்பட வேண்டும் என்று அவர்கள் அஞ்சவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை முற்படுத்தி, அல்லாஹ்வின் தூதரை முற்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான்காவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வ அஸ்வாஜுக்கும், உங்களது மனைவிமார்கள் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட, அல்லாஹ்வின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியவர்களாக கருதினால் அல்லாஹ்வின் தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரீமிலே எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றான். வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத், நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மனைவியையும் உதாரணமாக கூறுகின்றான். கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபகானதாஹுமா, அவர்கள் எங்களது இரண்டு அடியார்கள், சாலிஹான அடியார்களுக்கு மனைவிமார்களாக இருந்து அந்த ரெண்டு பேருக்கும் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ,
அல்லாஹ்வின் தண்டனையில் இருந்து அந்த 2 பேர்களையும் இந்த 2 நபிமார்களுக்கும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. வக்கீல் அதுகுலன் நாரம் அத்தாஹிலீன், நரகத்தில் நுழையக்கூடியவர்களுடன் நீங்களும் நுழைந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியா அல்லாஹ்வா என்ற போராட்டத்திலே அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள். அதே நேரத்தில் விசுவாசம் கொள்ளாவிட்டால், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அது நபியுடைய மனைவியாக இருந்தாலும் அவவும் நரகம்தான் செல்வா என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதே வசனத்தின் தொடரிலே சொல்லுகின்றான், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், விசுவாசம் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவியை கூறுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஃபிர்அவுன் யார் என்று எங்களுக்கு தெரியும். ஃபிர்அவுன் ஒரு அரசன். அவன் அரசனாக இருந்தால் அவனுடைய மனைவி அரசி. அரசனுக்கு வேலையாட்கள் இருந்தால் அரசிக்கும் வேலையாட்கள் இருப்பார்கள். அரசனுக்கு பல வாகனங்கள் இருந்தால் அரசிக்கும் பல வாகனங்கள் இருக்கும். அரசனுக்கு பொருளாதாரம் இருந்தால் அரசிக்கும் பொருளாதாரம் இருக்கும். வேண்டிய நகைகளை ஆபரணங்களை அணியக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பெண்மணிக்கு இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ்வா கணவனா என்ற போராட்டத்தில் ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த ஃபிர்அவுன் எங்களை போன்ற ஒரு மனிதன், நிச்சயமாக இவன் கடவுள் கிடையாது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விசுவாசம் கொண்டார்கள். எப்படி? விசுவாசம் கொண்டவர்களை எல்லாம் துன்புறுத்தக்கூடிய நிகழ்ச்சியை தங்களது கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வா கணவனா என்ற போராட்டத்தில் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விசுவாசம் கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். என்னன்னு சொன்னால், இது காலத் ரப்பி இப்னி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டு. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டான். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், கியாம நாள் வரைக்கும் இந்த வசனம் ஓதப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வா அல்லாஹ்வின் தூதரா அது கணவனா என்ற அந்த போராட்டத்தில் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள். 5வதாக வ அஷீரத்துக்கும், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட நேசத்துக்குரியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து ஷுஅரா 214வது வசனத்தை இறக்குகின்றான். வ அன்திர் அஷீரதகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் இறங்கிய பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில் ஏறினார்கள். ஏறி யா சபாஹா என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த சப்தம் கேட்டால் அந்த இடத்துக்கு எல்லோரும் வர வேண்டும். எல்லோரும் வந்தார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பிஸஃபி ஹாதல் ஜபல் துரீது அன் துகீர அலைக்கும் அஸத்தக்துமூனி, இந்த மலைக்கு கீழால் ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதனை உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? மா ஜர்ரப்னா அலைக்க கதிபா, நீங்கள் பொய் சொன்னதே கிடையாது முஹம்மதே என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், அன நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், கடுமையான வேதனைக்கு முன்னால் உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அபூ லஹப் என்ன சொன்னான் தெரியும்? தப்பன் லக அலிஹாதா ஜமஅத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தான் நீ எங்களை ஒன்று கூட்டினாய் என்று அபூ லஹப் திட்டினான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 114 சூறாக்களில் ஒரு சூரா அபூ லஹபை பற்றி, தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறாவை இறக்கினான்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பட்டம் கிடைக்கப்பெற்றது. ஆனால் ஏகத்துவத்தை சொன்னால் அந்த பட்டம் போய்விடும். இருந்தாலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவெல்லாம் தேவையில்லை, அல்லாஹ் தான் எனக்கு வேண்டும் என்று உண்மையை சொன்னார்கள். அதனால் இன்று வரைக்கும், ஏன் கியாம நாள் வரைக்கும் எங்களது இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எமது வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் இவைகளை முற்படுத்தாது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் முற்படுத்தி அவனுடைய நேசத்தை பெற்று மறும நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 8 அம்சங்களில் 5 அம்சங்களை நாம் முதலாவது குத்பாவிலே பார்த்தோம். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய அம்சங்கள் 3 இருக்கிறது. அதில் ஒன்றுதான் வஅம்வாலு நிக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உங்களது செல்வங்கள். வதிஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, நஷ்டம் போய்விடுமோ என்று நீங்கள் அஞ்சக்கூடிய உங்களது வியாபாரங்கள். வமசாக்கினு தர்லௌனஹா, நீங்கள் விரும்பி நேசித்து வாழக்கூடிய உங்களது வீடு வாசல்கள். இவைகள் அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட, அல்லாஹ்வின் பாதையில் சென்று போர் தொடுப்பதை விட நேசத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வின் தண்டனையை எதிர்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்த ஒரு சஹாபியை நாம் இந்த இடத்திலே உதாரணமாக நினைவு கூறலாம். எங்களுக்கு தெரியும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செல்லும்படி கட்டளையிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பல சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அந்த வரிசையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். குறைஷி காஃபிர்கள் அப்துர் ரஹ்மானை சந்தித்து சொன்னார்கள்: அப்துர் ரஹ்மானே, இங்கிருந்து நீங்கள் வேறு ஊருக்கு செல்லலாம், ஆனால் இங்கு சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ், மக்கமா நகரிலே ஒரு பெரிய பணக்காரன், தனவந்தர். அவர்களுக்கு வீடு வாசல்கள், சொத்துக்கள், பொருளாதாரம் அனைத்துமே இருக்கிறது. ஆனால் போராட்டம் அவைகளை விட்டு செல்வதா அல்லது அல்லாஹ்வை முற்படுத்துவதா என்ற போராட்டத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையுடன் மதீனாவுக்கு சென்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒற்றுமையை ஏற்படுத்தி சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள்: அப்துர் ரஹ்மானே, என்னிடத்தில் 2 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் நீங்கள் விரும்பியவரை சொல்லுங்கள், நான் தலாக்கு சொல்கிறேன். இத்தா இருந்ததன் பின்னால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் பாதி உங்களுக்கு. நாங்கள் என்றால் சொல்லுவோம், ஆரம்பத்திலிருந்து நான் தான் தௌஹீதுக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்ட, எனவே வரக்கூடிய அந்த ஹஜியாக்கள் அனைத்தும் எனக்குத்தான் வர வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்: பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக், உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சொத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. எனக்கு மதீனாவில் எங்க மார்க்கெட் இருக்கின்ற மட்டும் கொஞ்சம் சொல்லித்தாங்க, சந்தை எங்கே இருக்கிறது என்பதை சொல்லித்தாருங்கள், காட்டித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மார்க்கெட்டை காட்டி கொடுத்ததற்கு பின்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய சிறிய பொருட்களை வாங்கி விற்று
அதன் மூலமாக பணத்தை சேகரித்து திருமணத்தையும் முடித்தார்கள். அடுத்த நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய வேட்டியிலே மஞ்சள் கரைப்பட்ட ஒரு இடம் ஒன்றை பார்க்கின்றார்கள், திருமணத்தின் அடையாளம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துர் ரஹ்மானே, என்ன திருமணம் முடிந்து விட்டதா என்று கேட்டபொழுது, ஆம் நபி அவர்களே என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அப்துர் ரஹ்மானே, எதனை நீங்கள் மகராக கொடுத்தீங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பேரிச்ச பழத்தின் கொட்டையின் அளவுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்து திருமணம் முடித்தேன் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக, அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை ஏனும் அறுத்து வலிமா கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரமா அல்லாவா என்ற போராட்டத்தில் அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள். மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் மக்கமா நகரில் எப்படி ஒரு பெரிய தனவந்தராக இருந்தாரோ அதே போன்று மதீனாவிலும் இருந்தார்கள் என்ற செய்தி வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். இறுதியாக இந்த அனைத்தையும் 8 அம்சங்களையும் இழந்த ஒரு சஹாபியை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த சஹாபிதான் ஹந்தலத் இப்னு அபி ஆமிர் என்று சொல்லக்கூடிய சஹாபி. ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவாகியுள்ள இந்த செய்தி, அவர்கள் உஹது யுத்தத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால் திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்து அடுத்த நாள் உஹது யுத்தம் ஆரம்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். நபி அவர்களே, இன்று இரவு நான் மனைவியுடன் தங்கப் போகின்றேன் என்று கேட்டு நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். பின்பு யுத்தத்துக்காக வேண்டி அழைப்பு விடுத்த பொழுது ஹன்ஸலத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவசரமாக யுத்தத்துக்கு போய் யுத்தத்திலே பங்கு கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அபூ சுஃபியானை கொலை செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் வெட்டுவதற்கு தயாராக பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் வந்து எதிரிகளில் ஒருவர் அவரை கொலை செய்து விட்டார். பின்பு யுத்தம் முடிந்ததன் பின்னால் கொலை செய்யப்பட்டவர்களை தேடி பார்க்கின்ற வரிசையில் தேடி பார்த்தால் ஹன்ஸலத் இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் புன்முறுவல் பூப்பது போன்று தெரிகிறது. சஹாபாக்களுக்கு கவலை. திருமணம் முடித்து ஒரு நாள் தான் மனைவியுடன் தங்கினார், அந்த சஹாபி கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூக்கின்றார்கள். அவருடைய தலைக்கு கீழால் தண்ணீர் வடிகிறது. அந்த இடத்தில் தண்ணீரும் கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் அவரை குளிப்பாட்டுவதை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் அந்த சஹாபிக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கிறது, கஸீலுல் மலாயிகா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபி என்ற ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறது. சிலருக்கு சந்தேகம் வரலாம், யுத்தத்திலே மரணித்தவரை குளிப்பாட்ட தேவையில்லை, அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் குளிப்பாட்டப்பட்டார் என்ற கேள்வி வரலாம். அன்புக்குரியவர்களே, அவர் மனைவியுடன் சேர்ந்து குளிக்காமல் ஜுனுபாக சென்ற காரணத்தினால் வானவர்கள் குளிப்பாட்டினார்கள். உலகத்திலே உள்ள முஸ்லிம் எங்களுடைய சட்டங்களை மலக்குமார்கள் நான் ஒப்பிட்டு பார்ப்பதல்ல, எங்களுக்குத்தான் கூடாது, நாங்கள் தான் குளிப்பாட்டக்கூடாது. வானவர்கள் அதில் விதிவிலக்கு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவ்வாறு செய்திருக்கின்றான். எனவே அனைத்தையும் இழந்து அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் முற்படுத்தின சஹாபி என்ற பெயரை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த 8 அம்சங்களும் எங்களுக்கு போராட்டத்தை தந்து கொண்டே இருக்கும். இந்த கட்டங்களிலெல்லாம் நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் முற்படுத்தி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மரணித்து மறும நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி